என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் முன்னாடி அழுதுட்டு இருக்கீங்க, யாருக்குண்ணே என்னாச்சு சொல்லுங்க. படிச்சு படிச்சு சொன்னப்பா, தற்கொலை கூட்டத்துக்கு போகாத, அங்க போகாத படிச்சு சொன்னப்பா. எந்த கூட்டம்னா? யாரு போனாங்க? யாருக்கு என்னாச்சு? கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ண மாட்டானுங்க, கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ண மாட்டானுன்னு சொன்னப்பா. போகாத போகாத படிச்சு சொல்லியும் அங்க போயிட்டு இன்டர்வியூ வேற கொடுக்குறப்பா. என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு இன்டர்வியூ வேற கொடுத்தப்பா. எந்த வாயால அவன் சிரிச்சாலும் அந்த வயல மிதிச்சுட்டானுங்கப்பா, மிதிச்சுட்டானுங்க. ஆமாப்பா. அன்னைக்கு அப்பவே நினைச்சேன், அந்த இன்டர்வியூ பார்த்தேன், அந்த வாய் சிரிக்க, அந்த சிரிப்பு சிரிக்குது இந்த பொம்பளை வாயிலே எவனாச்சும் மிதிச்ச போலான்னு நினைச்சேன். மிதிச்சுட்டானுங்க. சரி, இப்ப அக்கா எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்க? அவளுக்கு என்னப்பா, வீட்டுக்கு போயிட்டாப்பா. அப்புறம் என்னாச்சு? எந்த வாய சிரிச்சாலும் அந்த வாயில இப்படி சிரிக்கவே முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. நீங்க சிரிக்கவே முடியாதா? நீங்க எங்க நிக்கிறீங்க? அக்கா வீட்டுல இருக்காங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க? அதையப்பா கேக்குறேன். ஹாஸ்பிட்டல் பில்லு கட்ட காசு இல்லாம இங்க வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு சொல்லிட்டாங்கப்பா. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. கரூர்ல 40 பேர் செத்து போயிருக்காங்க. அதை பத்தி பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. அண்ணே, நாங்க அந்த யூடியூப் சேனல் வந்திருக்கோம். கரூர்ல 40 பேர் செத்து போயிருக்காங்க, அதை பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. தம்பி வியாபாரம் தம்பி, வியாபாரத்தை கெடுக்காதீங்க தம்பி. அண்ணே, கரூர்ல 40 பேர் செத்து போயிருக்காங்க, விஜய்க்கு சதி நடந்தது சொல்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. தம்பி தயவு செஞ்சு விடு தம்பி, வியாபாரத்தை கெடுக்காது தம்பி, வியாபாரம் நேரம் தம்பி. கரூர்ல 40 பேர் செத்து போயிருக்காங்க, போர்க்களமா இருக்குது, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்கண்ணே. வியாபாரத்தை கெடுக்கிறானே தம்பி, தவிர தம்பி. அண்ணே, இப்ப உங்களுக்கு வியாபாரம் முக்கியமா, சமூக அக்கறை உங்களுக்கு இப்ப வியாபாரம் தான் உங்களுக்கு முக்கியமா? டேய், உங்களுக்கு என்னடா வேணும்? ஏழைகளை தொந்தரவு பண்றீங்க, என்ன வேணும் உனக்கு? கரூர் விஷயத்தை பத்தி உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கண்ணே. ஏன்னா கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லா தலைவரையும் கேள்வி கேட்கறீங்க. சீமானோட கேள்வி கேட்கறீங்க, அவர் கருத்து சொல்லிட்டாரு. திருமாவட்ட கேள்வி கேட்கறீங்க, அவர் கருத்து சொல்லிட்டாரு. அண்ணாமலையோட கருத்து கேட்கறீங்க, அவர் கருத்து சொல்லிட்டாரு. எல்லா தலைவரையும் கேள்வி கேட்கறீங்க, எல்லா தலைவரும் கருத்து சொல்லிட்டாங்க. ஆனா சம்பவத்துக்கு நேரடியா சொல்லாம இருக்கிற அந்த தற்கொலை தலைவரும் ஒருத்த கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒருவே கேட்க மாட்டீங்க. அவனை கேள்வி கேட்காம போறவரவனை எல்லாம் கூப்பிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ கருத்து கரூர் சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அடுத்து என்ன நடக்கும், விஜய் சரி நடக்குதா, அது நடக்குதா, போறவங்க எழுதி குடிக்கிறதாம டீ போறவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு அவர் சோகம் எடுக்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நாங்க அவர் வீட்டுக்கு போனா கதை சாத்திடுறாங்களே. ஏன்னா அந்த மாதிரி கனவு சாத்தி இருக்கிறதுக்காக இது உடம்பு எடுப்பியா? உங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு நாயமாயிருச்சப்பா, சூடுதல் எடுத்து மூஞ்சி ஊத்திடுவேன், ஓடிடுவாங்க. ஏங்க சம்பவத்தில் நேரடியா தொடர்பு அவனை கேள்வி கேட்காம போறவரையெல்லாம் புடிச்சு எது நினைக்கிறீங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க முட்டா போயிலுங்க. சார், கரூர்ல வெளியாட்கள் நிறைய பேர் உள்ள என்ன சொன்னீங்களே, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க சார்? ஆதாரம் இருக்கு சார், எங்கிட்ட விஷயம் இருக்கு சார். 1000 பேரு கத்தியோட உள்ள போந்திருக்காங்க சார். எங்கிட்ட விஷயம் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு சார். ஆதாரம் நான் பேச மாட்டேன் சார். ஆதாரம் இருக்கு, விஷயம் இருக்கு சார், எல்லாமே விஷயம் இருக்கு. 1000 பேர் வீட்டுல இருந்து கிளம்ப வரைக்கும் அவன் வந்து வண்டி ஏறி கத்தி எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டு வண்டி ஏறி கூடக்குள்ள போகுது, கழுத்து இருந்தது, இடுப்பு இருந்தது, கையை வெட்டினது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன் சார். சார் ஆதாரத்தை காட்டுங்க சார். சார் காட்டுறேன் சார். சார் காட்டுங்க சார். சார் காட்டுறேன் தான் சார். சார் ஆதாரத்தை காட்டுங்க சார். கண்டிப்பா காட்டுறேன் சார். சார் ஆதாரத்தை காட்டுங்க சார். ஏன் சார் பயப்படணும்? நான் கடவுளுக்கு மட்டும் தான் சார் பயப்படுறேன் சார். பயப்படல, அப்ப ஆதாரத்தை காட்டுங்க சார். காட்டுறேன் சார், ஆதாரத்தை காட்டுறேன் சார். சார் காட்டுங்க சார், ஆதாரத்தை காட்டுங்க. தம்பி இவருக்கு ஆதாரத்தை ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சார். அப்ப உங்ககிட்ட ஆதாரம் இல்லையா? சார் இருக்கு சார். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நேரம் ஆகும் சார், டைம் ஆகும்ல சார். எனக்கு நேரம் நிறையவே இருக்கு, நீங்க ஆதாரத்தை காட்டுங்க சார். உங்களுக்கு நேரம் இருக்கு சார், ஆனா எனக்கு நேரம் இருக்கு சார். நான் போய் சீக்கிரம் பேமெண்ட் வாங்கணும்ல, நேரம் இல்லை சார், டைம் ஆகுது சார். சார் ஆதாரத்தை காட்டுங்க சார். ஆதாரம் தம்பி இவரு நம்பர் வாங்கி தம்பி, இவர் நம்பரு, இவர் வீட்டுக்காரப்பா நம்பரு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருங்க தம்பி. இது ஆதாரத்தை அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் எல்லாம் வந்து அனுப்பிச்சு விட்டுருங்க தம்பி. தம்பி தம்பி அப்ப நான் வரட்டுங்களா தம்பி? சார் லைவ்ல ஆதாரம் போடுங்க, லைவ்ல காட்டுங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, லைவ்ல காட்டுங்க. நீங்க லைவ்ல காட்டுங்க நீங்க தம்பி. ஆதாரம் சார், ஆதாரம் சார் வாங்கிக்கோங்க சார். சார் ஆதாரத்தை காட்டுங்க சார். சார் ஆதாரத்தை காட்டுங்க சார். சார் சார் என்ன வேலை? அண்ணே வணக்கம் அண்ணே, ஒரு இளநீ வந்து கொடுங்க. இருந்து மறைஞ்சு வாழ்றது பெரிய சவாலால இருக்கு. என்ன பியில் இப்படி கொடுக்குறது?
நைட்டானா மழை பெய்யுது, பகலானா வெயில் அடிக்குது. ஐயோ அது என்ன போலீஸ் வண்டி மாதிரி இருக்கு. அண்ணா எவ்வளோச்சு? ஊருக்காவா? 84ங்களா? என்னது 84? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. 84 84. தலைவர் நீங்களா? நீங்க இங்க தலைவர் எங்க இருக்கீங்க? இது வருப்பா, அரெஸ்ட் பண்ணிவிட போறாங்க. தலைவரே உங்களை எது தலைவர் அரெஸ்ட் பண்றாங்க? எங்களதான் தலைவர் அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம தளபதி ஜி கிட்ட பேசிட்டாரு தலைவர. குசியாவன் கைது பண்ண வேண்டாம் அப்புறம் அவங்க பேசிட்டாரு தலைவர. உங்களை கைது பண்றதா போன வாரமே கைது பண்ணிருப்பாங்க தலைவர போலீஸ். இன்னும் நீங்க தலைவரை எப்படி சுத்த முடியும்? தளபதி பேசிட்டாரு தலைவர ஜி கிட்ட. புசியை விட்டுருங்க. எங்க முட்டா பழைய 4 பேர் இருப்பாங்க. இந்த ட்விட்டு போட்டவன் கருத்து சொன்னவன் அவன் தூக்கி கொள்ள வேணா போட்டுவாங்க. புசியை கைது பண்ண ஜி கிட்ட பேசி டீலிங் பேசிட்டாங்க தலைவர. அதனால நீங்க பயப்படாதீங்க தலைவர. ஆனா இப்ப இன்னுதான் தலைவர் பிரச்சனை. மாவட்ட செயலர் கைது பண்ணி அவங்க வீட்டுல போய் பாக்கலாமா? மாவட்ட செயலர் பொண்டாட்டி தலைவரே என்னால பார்க்க முடியாது தலைவர். அடுத்து நான் தான் டாக்டர் சொன்னாங்க தலைவர். நானே தலைவரா வாழ்ந்துருக்கேன் தலைவர. நீ ஒண்ணும் கவலைப்படாதவா, நம்ம வெற்றி தலையில இட்டுன்னு வந்து அடுத்த கூட்டம் போட்டலாம், நம்ம ஜெயிச்சிருவோம். என்னது திரும்பவும் தளபதியே இன்னொரு முறை கூட்டம் நடத்த போறீங்களா? அட போனா நீங்களும் உங்க கட்சியும் போகலா. பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கான்னு தெரியல. தம்பி சரி பெரிய தம்பி, என்னது விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது, அவருக்கு அடிப்படை பண்பு கூட கிடையாது அப்படின்னு உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தம்பி. சும்மாப்பா, தர்மமே வெல்லும்பா. அதை விடுறா தம்பி. விஜயோட வாகனத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கு. அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறோம் தம்பி. விஜய் வாகனத்தை பின்னாடியே ரசிகன் ஒருத்தன் போனான். போய் அந்த பையன் வண்டியில விழுந்து, அது யாரு பெத்த உள்ளனே தெரியல, வண்டியில விழுந்து சக்கரத்துல மாட்டி செத்து போயிருப்பான். தலைமையில ஏறி இருக்கும். ஏதோ அவன் நன்னடையெல்லாம் தப்பிச்சுட்டான். இதை கூட தற்கொலை பையன் பார்த்து வண்டியை நிறுத்தாம பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிட்டு இருக்கான் தம்பி. அதுக்கு உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சு அந்த வண்டியை பறிமுதல் செய்யல அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்குன்னா பாரு. எதிர்கட்சிக்காரன் சந்திப்பா, தர்மமே கடைசியில் வெல்லுப்பா. அதை விடா தம்பி. இந்த விஜய் ரசிகர்களும் அந்த கூட்டம் நடக்கும் போது விஜய் போற இடத்துல எல்லாம் இந்த விஜய் ரசிகர்கள் தற்கொலை கூட்டம் தற்கொலை பசங்க இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் சேர்ந்து டிரான்ஸ்பர் மேல ஏறணும், கரண்ட் கம்பத்து மேல ஏறணும், மரத்து மேல ஏறணும், அங்க இருக்கிற கட்டடங்கள் மேல கடகண்ணி மேல ஏறணும், அந்த ஏரியா அந்த சொத்துக்கள் அந்த கடைகளை போர்டு அந்த கடையெல்லாம் உடைக்கிறணும். இப்படி மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய நிறைய இடங்கள்ல பொது சொத்து சேதம் பண்ணி இருக்கிறதாகவும் இதுக்கு உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கா பாரு தம்பி. அவ்வளவு மோசமா இருக்கானுங்க இந்த பயலுங்க. அதெல்லாம் இல்லப்பா, திமுக அரசு சதிப்பா. அதெல்லாம் கடைசியில தர்மமே வெல்லும் பாருங்க. டேய் மகனே, சொன்னா கேளு. உனக்கு இன்னும் அந்த அளவுக்கு அறிவு வளரல. நீ இன்னும் 10ஆம் கிளாஸே பாஸ் பண்ணல. இந்த தற்கொலை பயிரோட சேர்ந்து நீ உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்காத. சொன்னா கேளு. சும்மா பூமா மாதிரி பேசாதப்பா. நீ வேணா பாருங்க, 2020 நாங்க தான் எங்க தலைவர் முகமே போடுப்பா எங்களுக்கு. ஏடா பெத்த மவனாச்சேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லது சொன்னா நான் பெத்த அப்பா உனக்கு பூமரா தெரியணும்னா இதுல அவர் முகத்தை வச்சு ஜெயிச்சிருக்கீங்களோ? இதுக்கெல்லாம் என்னைக்கு அறிவு வர்றது? அந்த தற்கொலை பையன் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி தற்கொலையா மாத்தி வச்சிருக்கான் பாருங்களேன்.